வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் பின்னங்களில் பயிற்சி 1.2ல் 4வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 3வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ அவங்க கணக்கு பார்க்கலாம். 4வது கணக்கு. மங்கை 6 3/4 கிலோகிராம் எடையுள்ள ஆப்பிள்கள் வாங்கினார். கலை மங்கை வாங்கியது போல் 1/2 மடங்கு ஆப்பிள்களை வாங்கினார் எனில் கலை எவ்வளவு கிலோகிராம் ஆப்பிள்களை வாங்கினார்? இதான் கொஷினு. மங்கை எவ்வளவு வாங்கியிருக்காங்க அதை எடுத்து எழுதிக்குவோம். மங்கை வாங்கிய ஆப்பிள்களின் எடை, மங்கை வாங்கிய ஆப்பிள்களின் எடை ஈக்குவல் டு 6 3/4 கிலோகிராம். அடுத்து கலை வாங்கிய ஆப்பிள்களின் எடையை நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 1/2 மடங்கு வாங்கியிருக்காங்க. மங்கை வாங்கியதோட 1/2 மடங்கு கூட வாங்கியிருக்காங்க. அது எத்தனை கிலோன்னு தான் கண்டுபிடிக்கணும். கலை வாங்கிய ஆப்பிள்களின் எடை ஈக்குவல் டு இதை இந்த 1/2 இருக்குல்ல, 1/2 இருக்குல்ல, அதோட மல்டிபிள் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிடும். 6 3/4 இன்ட்டு 1/2 ஈக்குவல் டு இது எப்படி இருக்குது? கலப்பு பின்னத்தில் இருக்குது. நம்ம தகா பின்னமாக மாற்றிட்டு இதை பெருக்குவோம். 4 6ஓட பெருக்கிட்டு ப்ளஸ் 3 கூட்டிக்கணும். 6 × 4 + 3 / 4 இன்ட்டு 1ஓட 2 பெருக்கிட்டு ப்ளஸ் 1 கூட்டிக்கணும். 2 × 1 + 1 / 2 ஈக்குவல் டு 6 4 பெருக்கணும்னா 24 + 3/4 இன்ட்டு 2ஓட பெருக்கி 2 1ஓட பெருக்கிட்டோம்னா 2 + 1/2 ஈக்குவல் டு 24 + 3 கூட்டினோம்னா 27/4 இன்ட்டு 3/2 இன்ட்டு 3/2. இதுக்கு பெருக்கலுக்கு அடிமான சேமாக இருக்குன்னு தேவையில்லை. 3/2. இப்போ இது ரெண்டையும் பெருக்கி போட போகிறோம். 27ஐயும் 3ஐயும் பெருக்கி நம்ம போட போகிறோம். 27ஐயும் 3ஐயும் பெருக்கணும்னா 81 கிடைக்கும். 81/4 ஓகேவா? 81/4 வராது. 4 2ஐயும் பெருக்கணும்னா 8 வரும். 81/8 81/8. இப்போ பாருங்கள், 27ஐயும் 3ஐயும் பெருக்கணும்னா பெருக்கி போடணும். அதே மாதிரி 4 2ஐயும் பெருக்கி போடணும். அப்போ 27ஐயும் 3ஐயும் பெருக்கணும்னா எவ்வளோ கிடைக்குன்னா 81. 4 2ஐயும் பெருக்கணும் 8. 81/8 கிடச்சிருக்கு. இதை நம்ம கலப்பு பின்னமாக மாற்றணும். கலப்பு பின்னமாக மாற்றினா 81 4ஆல் வகுக்கணும். 8ஆல் வகுக்கணும். 8ஆல் வகுத்தோம்னா பைத்தட்டு 80 வரும். பைத்தட்டு 80 மீதி 1 கிடைக்கும். நமக்கு மீதி 1. இப்போ 10 1/8 இப்படி தான் கிடைக்கும் நமக்கு. இதை ஃபார்முலா அப்படி நம்ம எழுதுகிறோம். ஈவு எழுதிட்டு அதுக்கப்புறம் மீதி எழுதிட்டு பையில் வகுக்கும் எண்ணை எழுதுகிறோம். 10 1/8 கிலோகிராம். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்